நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்கே நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க இந்த பொன்னமராதி வட்டாரத்துல இருந்து இந்த பொன் புதுப்பட்டிக்கு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க கூத்து பார்க்க தூள இருந்து வந்தது என்னாச்சு எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ நாடகம் பார்க்க குடியிருக்கிற அத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற அத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற அத்தாக்கா வீட்டுல சோத்துல தண்ணிய ஊத்துக்கிற அத்தாக்கா பொதுவாக இந்த தமிழனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கலைகளை வாழ வைக்க இந்த தமிழனுக்கு ஆமா நம்ம தமிழனுக்கு பொதுவாக குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நிறைய பேத்துக்கு இந்த பாட்டு புரியாது நாடகம் பார்க்க வந்ததுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றேன் என்னதான் சொல்ல வரையான்னு எனக்கே இந்த பாட்டு தெரியாது அவ்வளோ சிரிச்சுக்கிறேன் நான் கோமாளியை விட்டு மாற மாட்டேன் இந்த ஜெயிலில் நிற்கிற ஊருக்கார கூப்பிட்றா உள்ள வருவியலாம் எல்லாருமே உள்ள வருவியலாம் கப்ளிங் வாங்கி தராங்களா இடம் இல்லை விதி இது என்ன கூட்டம் உள்ள வந்து வாரு இந்த பொம்பளையில பார்க்கறதுக்கு தான் அப்படியே 25 பேர் பூலதல்ல மணிக்கு நிற்கிறேன் அப்படியே சிமெண்ட் முடிய சிரிக்கிறானா மயிர் அக்கல் பண்ணுறானடா தம்பி வீட்டில் உட்காந்து சரி மாடு கடல முளைக்குச்சியை பிடிங்கிட்டு ஓடுறது வீட்டு இந்த மொட்டை மட்டைக்கு என்ன வேணும் கேளு சந்தனம் வேணுமா காசு கொடுக்க வர்றாரா இறாதா டே காசு அப்படியே வாங்கு அண்ணே காசை கொடுனே இது என்ன டோல் கட்டு நினச்சியா நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக அண்ணன் பேர் என்ன பழனியப்பன் டிரைவர் பொன் புதுப்பட்டி நன்றி 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 என்ன ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளே போய் கும்பிட்டு சந்தனத்துக்கு தடவிட்டு போ நான் நாரதில் போடுறேன் வச்சுருப்பேன் உண்மையிலே இது அருமையான ஊர் இதெல்லாம் நான் தண்ணியை போட்டு 2 பேர் சண்டை ஓட்டியில் யார் நல்ல வியாபாரம் பார்த்திய பூனா வியாபாரம் அது தெரிச்சுப்போ அந்த பொம்பளையாலாம் பிள்ளையெல்லாம் பாவம் நான் பார்த்துட்டேன் தாய் இப்படி ஆளுங்க பேசும்போது உலக்க எடுத்து வெதரில் அடிச்சிருது கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் திருவிழா வச்சாலும் ஒரே கோட்டரை போட்டு கருத்து போடுவாங்க நீங்கள் மற்ற ஒப்புன மாதிரி என்னை நினைக்கக்கூடாதுன்னு நான் அங்கேருந்து நாடகம் பார்த்துட்டு சோத்துக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு செம்பரியாடு மேட்ச் வந்தவன் அந்த எம்கே ஏழைகளோட வழி என்னன்னு தெரியும் பசியோட வழி என்னன்னு தெரியும் பாசத்தோட வழி என்னன்னு தெரியும் குடிச்சா எப்படா பேர் கணும்ன்றதும் தெரியும் நான் பெரிய குடியாரன் இருந்து திருந்தன வந்தேன் எம்கே உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை இருக்கும்போது எத்த தண்டி வார்த்தை நீதான்ப்பா மாடு பொடி மாடு உன் நோனி அத்தையை ஒரு நீனா அண்ணின்னு சொல்லாத களி பொம்பளை பிள்ளைய ஊற மிரண்டுச்சு இதில் மருதமணிக்கு அதை கேட்டானே மூடாயிருச்சு அவனுக்கு களி பிட்டு படம் பார்க்காமே பிட்டு படம் ஓட்டுறாங்கடா ஓ ஏ அவ்வளோதான் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கணேஷ் மேல ஓட்டுறவங்க நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பொன் புதுப்பட்டி ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே சார்பு சார்பு இந்த கைன்னு அவ்வளோதான் 3 தான் தெரியும் அல்ல ஜார் போய் பங்காளி அருமையான மை செட்டு பை நியூ ராக்காயா ஓனர் யாரு அவனுக்கு ஓனராக யோகா இருக்கு இவனுக்கு இன்னும் ஓனர் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல ஏதோ நம்மளால முடிஞ்ச தூக்க வரைச்சி ஒரு ஐடியா குட்டரமா கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கமான் கமான் குட்டரமா கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க குட்டரமா பொன்னமராதி இந்த புதுப்பட்டியில குட்டரமா கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா
எல நட நட நானே எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ பாடி மகிழ்ந்தோம் மச்சான் 10% தெரியுமா கிச்சல 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 பாடி மகிழ்ந்தோம் மச்சான் 10% தெரியுமா பாடி மகிழ்ந்தோம் மச்சான் 10% தெரியுமா ஓடி விளையாடுமா ஓடி விளையாடுமோ ஏ மாமா ஓடி விளையாடுமோ ஏ மாமா இந்த ஓடனந்த கூட்டத்தில எழற மாமா இந்த ஓடனந்த கூட்டத்தில எழற மாமா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ சரட்டு வண்டி ஓட்டி புத்ரு டாய் சரட்டு வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவை வளர்த்த அந்த காளி மாட்ட ரெண்ட பூட்டிய சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழமை வளர்த்த 2 காரி மாட்ட பூட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போல வந்திய ஏ மாமா நம்ம உடையா பிராட்டியம்மன் கோயிலுக்கு எழற மாமா போடு எல்லோ எழலோ எழற மாமா எழலோ எல்லோ எழலோ எழற மாமா எழலோ அலுயர வச்சருமா கருப்பு அசையாதுடா நாரவனக்காத 48 மடையாண்ட அந்த ராம நாட்டு பாஜான அழுயர வீச்சருவா திருப்பதி மீன் கடை ஓனர் நீ தானே ஓனர் எங்க ஒரு மீன் கடை வச்சுட்டு படி ராஸ்கல் 100 ரூபா தர்ற அம்பளிப்பு கொடுத்த இப்பாலினார் திருப்பதி மீன் கடை வாழ்த்துக்கள் ப்ரோ. நீ மீன் கடையில் சிலாம்பு சொல்கிற ஆள் தானே அந்த பல்லு சிலாம்பா இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். அங்கிட்டு கயிறு கட்டிக்கல அவங்கெல்லாம் ஓட்டப்பந்தயத்துக்கு வந்தவங்களா தான். ஏன் எது கயிறு? காலை சைஸாக போறிய டொங்காசு போடுற மாதிரி போதும் விடுவேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக பாசத்துக்குரிய நான் வணங்கக்கூடிய கேப்டன் மேடைக்கு சொல்ல மாட்டேன். அவருடைய பற்று நான் ஒரு பக்தன் ஆகிட்டேன். ஏன் தெரியுமா? கட்சிக்கு அப்பாற்பட்டு கேப்டன் கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள். அதனால அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்க வளமுடன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1005 என்றும் கேப்டனின் உண்மை தொண்டன் கேப்டன் குமார் சங்கம்பட்டி சூப்பர் புத்ரு. அதான் உண்மையிலேயே உண்மையிலே தமிழுடையது. இவன் தண்ணியை போட்டு கத்துறான முண்டை உணர்ச்சி வச்ச அந்த அணத்துற மாதிரி கத்துறானா போதை அடக்க முடியலன்னு அர்த்தம். இல்லை வெதரில் சீகரம்பு கடிச்சு பிடிச்சாங்க வாடா அலசி விட்டு அடிப்பண்டா. என்ன கொட்டையை அலசி விட்டு அடிப்பியா? நாடகமாக விட்டு போட மாடா மூடு பொத்து. இது பொம்பளையாளுக்கு தானே அந்த கயிறு கட்டினியா? அப்போ விழா கமிட்டி பொம்பளையாளுக்கு தானே. இதில் எங்கன்னா பொம்பளையாள் உட்காந்துருக்கு கயிறு அவருங்கப்பா. என் தமிழன் இந்த மாதிரி இடத்துல தவறு செய்கிற அளவுக்கு முட்டாள கிடையாது இந்த தமிழன். தாய் உள்ளே தானே அதுகளும். இந்த கயிறை எதுக்கு கட்டினீங்கன்னா வேறு வேலை இல்லை உங்களுக்கு. எப்பயுமே தவறு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தூண்டினீங்கன்னா தப்பு செய்ய தோணும். இந்த கயிறை அவுத்து விடுங்க, கை தட்டலாம். இங்கே பாருங்க சிங்கத்தை கத்தா பொம்பளையாளுங்க. ஆம்பளைட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? நீ பிரச்சனை பண்ணாமல் இருந்தா சரி. வீட்டில் பூரா புருஷனை நாடு 1 மணிக்கு எழுப்பிக்கிட்டு அடிக்கிற கிளப்பிக்கிட்டு. இப்போ பூரா புருஷங்க பூரா மருதமணி மாதிரி இருக்கேன். பொம்பளைய பூரா அருநாள்ட்டு மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் சுமுண்டு மூட இந்த தண்ணி வச்சுக்கிட்டு என்னது அப்படின்னு மரண்டு தாள் கட்டுக்கிட்டுலாம் பிடுங்கி. ஆம்பளை பயப்படாமல் இருந்தா சரி. ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த தமிழன் ஆண்களை குற்றவாளி என்று சொன்னால் எம்கேஆர் பொறுத்து கொள்ள மாட்டேன்.
ஐயா விழா கமிட்டி போகிறது நல்லது. இந்த ஒரு வய நாடகத்தை கற்றுப்படுவேன். ரொம்ப நேரம் தீச்சட்டி எடுத்த மாதிரி யான்றேன். வானே வானே என்னண்ணே எங்கிட்ட ஏற்றிட்டு வர்ற நல்ல வழியா இருக்க நம்ம இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்து. உட்காருண்ணே. இந்த சைடில் நிற்கிற ஆள் எப்படி இந்த பாக்ஸை தள்ளி விட்டுருவேன் பாரு. நான் எப்படி நான் ஜாமி அழைப்பேன், அதுக்குள்ள ஒரு ஆள் ஜாமியாடி இருக்கேன். மங்கு மங்குன்னு தவி விட போகிறேன். மைச்சட்டுக்கார ஆடிவிட்டான். அப்போ ஒரு ஊரில் மைச்சட்டு போகிற ஆள் மங்கு மங்குன்னு குதிச்சு வயரப்புறம் பிச்சு எறிஞ்சேன். ஆனால் இந்த தம்பிக்கு ஜாமி வராது. ஏன்னா இன்னும் அவன் வந்து டொங்காசு வரல. பேரன்பு கொண்டு என்னத்தை அப்படி எட்டிட்டு பார்க்குறேன். நானும் தூண்டி ஓடுக்கிட்டா இருக்கேன். கம்மா கெண்ட மாதிரி அதுதான். எது கத்துனிய? ஏ இப்படி கத்தி தாண்டா நல்லா வர்ற மாடு கூட பாய்ச்ச இது பண்ணி சும்மா நிற்கிறவனை குத்தி போட்டு போயிடுவேன். அது பாட்டுக்கு மாடு வந்துக்கிட்டு இருக்கேன். கதையா புரியாண்டிவேன். சும்மா ஐஸ் ஊற்றவனை தூக்கி போட்டு போயிடும். தாலுகா ஆஃபீஸில் போய் கொடு. நான் இல்லை, நான் கிளர்க்கு. என்னடா அது மனுவா? என்னடா அது? ஐயோ இது இல்லையா, இது மருதமணி மைக்கு எச்சி தெரியும். எம்கேஆர் அண்ணனை பாராட்டியால் புரட்டின்னு போட்டிருக்கேன். என்னது? சரி நான் சேர்த்து படிச்சுக்கிறேன். எம்கேஆர் அண்ணனை பாராட்டி மாங்காளி வட்டி ராக்கெட்டு குரூப்பு யாரு பூச்சி வேறன்னா இது யாரு உள்ள தூக்கிட்டு போங்க. ஒரே அறதேன். அப்போ புத்தரு உக்காரு. இடம் இல்லாமல் தெரிஞ்சிடறியா? நீ 8 நாளைக்கு தெரிஞ்சாலும் இடம் இருக்காது. விதி மாங்காளி என்ன சிரிப்பு அதிசயமேல. மாங்காளி வட்டி ராக்கெட் குரூப்பு ஜல்லிக்கட்டு நண்பர்கள் ரமேஷ் பிரதர்ஸ் வல்லம் டேவிட் 20 ராஜேஷ் பிரதர்ஸ் சார்பாக மீண்டும் ஒரு முறை படிக்கும். இங்கே வாவே நீ உனக்கு 500 தரேன். வீட்டை விட்டு ஓடி போயிடும். எந்த தண்டி லிஸ்ட்டு போட்டிருக்க காது குத்து பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி 200 ரூபா பட்டி ராஸ்கல். நாட்டில் 1000 ரூபா கொடுத்தாலும் பொத்துன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். 200 ரூபா கொடுத்துட்டு இன்னொரு முறையா டேய் அவரை போய் கிட்னி எடுறான். வாழ்த்துக்கள் போடும். பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய அன்பாலயத்துக்கு நன்கொடை கொடுக்குற ஆளுகள்லாம் 100க்கு 10 பேர் தான் இறக்கப்பட்டு கொடுக்குறேன். மற்ற ஆள் பூரா விளம்பரத்தை தான் கொடுக்குறேன். இதுதானே உண்மை? உண்மையா இல்லையா? ஏய் கையை ஆட்டினா நான் கோடாங்கி விபூதி அள்ளி அப்படி வீசினேன்னா ஓதம் 12 டன் ஆகி போகும். அப்புறம் சரி பனை மரத்துலேயே சொரிச்சுக்கிட்டே கிடப்பா. பொம்பளை நினச்சிட்டான்டா அவன் என்னைய. அந்த அளவுக்கு போதில் இருக்கான்டா. தாடி வந்து அவனுக்கு மாஸ்க் மாதிரியே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. இருடா லபி தலைன்னா என்ன பண்ண நம்ம மட்டும் வந்து கோலம் அடிப்போமா? காணா நக்கறா போகணும். ஒரே கல்லு நான் நீர்மலை அடிச்சான் போடுறான் வந்தாண்டா. இதில் கொஞ்சம் சார் போய் பாப்பு பேசா இருக்கு. சார் போய் இப்போத்தான் நாடகமே ஆரம்பிக்க போகிறேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இன்னும் 150 பிறவி எடுத்தாலும் இந்த தமிழனுக்கு பட்ட கடனை இந்த எம்கேஆர் அடைக்க முடியாது. பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, கட்டண புருஷன் சாப்பிட்டாரா பெத்த பிள்ளைக்கு சோறு ஊட்டணுமா என்று கூட தெரியாமல் கரண்ட் கட்டான இபி அதிகாரிகளை கேட்காத கேள்வி கேட்டுவிட்டு சீரியல் பார்த்து கொண்டு தெரியக்கூடிய என் தாய்மார்களே, ரோசப்பட்டா ஒன்றும் இல்லை மேடம், கிணத்து வடியை வச்சு எரிஞ்சே வருவேன். சீரியலை பாருங்க, அது பொழுதுபோக்குத்தேன். இருடா ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு விட்றேன். அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு சென்னை போயிட்டானேவே. இப்போ தானே இங்கே நிற்கிறேன். பொன்னமரா நின்றவனை கொண்டு போய் விட்டுட்டானே மேலுமருவத்தூருக்கு. சீரியலை பாருங்கள். நாடகம் எந்த கலையாக இருந்தாலும் என்னைய பொறுத்தளவு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகத்தான் பார்க்கணும். உங்கள் குடும்பம் முக்கியம். 4 பேரை போல் நீ நல்லா வாழ்ந்தாத்தேன் அது நல்ல வாழ்க்கை.
நீ கொஞ்சம் லேஜாக இறங்கிட்டேன்னா எதிர்த்து வீட்டுக்காரன் எலும்புச்சம்பளத்தை உருட்டி விட்டு விளையாடுவேன். சூப்பர் தலை என்ன இல்லை சூம்ப வர்றேன் நான் என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அந்த கதை கழுத்திருப்பேன் சேவை. சூப்பர் தலைவா. அன்னை தெரசாரோகத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே, இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியாளருக்கு தான் தெரியும் இந்த வேதனையெல்லாம். இந்த வந்துட்டேன் மனு கொடுக்க. சும்மா வாடா, ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாத வாடா. உனக்கு நீக்குற ஆகிற சக்தி இருக்குடா, நீக்குற மாதிரி வருவேன் நல்லா. டெய்லி கிளச்சி விட்டுக்கிட்டே இரு. ஓ ஏ கே நண்பர்கள் ஓவலிப்பட்டி. ஓகே நண்பர்கள். ரூபாய் 501. நன்றி புத்ரு. இந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் ஐயா. புறம் தமிழ்நாடா கேரளாவா? வணக்கம் சொல்லும் போது ஒன்று வணக்கம் சொல்லணும், இல்லை கை தட்டணும். கணேஷ் போல போடுறாங்களா? என்னப்பா ஏன் சின்ன பிள்ளை வெளியே இருந்துச்சாரா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா புத்துரு? ஊரே எங்கள் அண்ணன் தம்பி தான். நான் ரசிகர் என்று பிரித்து பார்ப்பதே கிடையாது. என்னையை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி. நீங்கள் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்லாட்டாலும் இந்த தம்பி விட மாட்டேன். கூத்தாடியாவது உங்களுக்கு சோறு போட்டுருவேன். இதே உண்மை. இந்த உலகத்தில் யாருமே பிறக்க போகிறது கிடையாது. இதில் நீ பெரியாள் நான் பெரியாள்னு அடித்து பாஞ்சு காற்றை கடிச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கிடையாது. இந்த உலகத்தில் யார் பெரியாள்னா 10 மாதம் உன்னை சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்துச்சுவார் பெத்த தாய் தான் பெரியாள். அதுக்கு நினச்சிச்சுன்னா அன்னைக்கு நம்மளை கொண்டுருச்சுன்னா நக்கிரி தெரிய வேண்டியேன். பெத்த தாயை உரம் கைதட்டுதுவார். பிள்ளைய சொல்கிறத கேட்குதாத்தா? கேட்கல, பழுக்க காய வச்சு அவங்கள இழுத்துரு. எதுலண்ணே? ஏறி இருடா பேப்பைய மயனே. சரிடா சொல்கிறா. எதில் என்ன நான் டேப்பை வச்சு அளக்க முடியும். ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளேயும் வேர்க்கடலை வியாபாரம் பார்க்குறவாரு எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். தூக்கத்தில் அவ்வளோதான். மாடு பொடி மாடு. ஏன்னா கூட்டம் குறையட்டேன். 4 மணியை போல் பாரு, நாங்கள் 4 பேர் தான் இருப்போம். அப்படி வரைச்சிக்கிட்டே எல்லாத்துக்கும் தொழில் இருக்குது. நான் சொல்கிறேன் கூட்டத்தில் கவனமாக போகணும்னே. ஆமாம், அப்புறம் கொலுசை காணாமட்டுறாங்க ஓடிட்டு. ஏன்னா மைசெட்டு எந்த தொழிலுமே புனிதமான தொழில் தான். உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. களை வாங்கலாம்டா. களை வாங்குறேன் ஒல்லியான ஆள் களை வாங்கணும். இப்படி ஆள்லாம் களை வாங்க முடியாது. முண்டை ஓட முடியாது. பொன்னமராய் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நிற்பேன். இந்த செகதிலேயே அங்கேயே பிடிச்சி 2 நாளைக்கு அடிப்பாங்க. சட்டி இல்லாமல் வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன். அடி வாங்கினியாக்க இல்லை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன இது ஏன்டா அப்படி எந்திரிக்குதுங்க? கலர் கொஞ்சம் கோழி குஞ்சு மாதிரி. ஏதாய் பேசாமல் இருக்கண்ணே. இன்னும் உங்கள் ஆட்டம் 2 நாளைக்கு தானே. திங்கக்கிழமை வாக்கணும். எத்தனை பேர் மூக்க வடிக்கிறானா? அவங்க அம்மா அப்பாவை கொன்றுவாங்க. எம்மா 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 நான் பள்ளிக்கூட போகலப்பா எம்மா எம்மா. அவங்க அப்பா வேனை பிடிச்சி தள்ளுவார். ஓடா எப்பா 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 அப்பா அப்பா உனக்கு ரிமோட்டு வேணாப்பா வேணாப்பா நான் பள்ளிக்கூட போகிறேன். அந்த படிக்கட்டில் பள்ளிக்கூடத்து படிக்கட்டில் 7 தடவை காலை வைப்பேன். எப்பா 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 எப்பா. அவங்க அம்மா 2 கை, அவங்க அப்பா 2 கால். அப்படி அப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் திணிப்பாங்க. அங்கிட்டு பார்த்தா வாத்தியாரை கொண்டாட்டி வாத்தியாரை தூக்கிட்டு வரோம். 7 கேள். இவங்க இவரை கடுப்பில் வாத்தியாரை அடிப்பாங்கன்னு அவர் ஐயோ ஐயோ ஏல நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. என்ன சிரிப்பு? ஏன் என்ன வங்காளி அங்கிட்ட என்ன பிரச்சனை? ஓகே ஓகே யாரும் உட்கார மாட்டா. என்ன ஓதமோ இல்லை என்ன வேதமோ? எங்கே நிற்கிறாள் வயரை ஒரு மாதிரியா பிடிச்சிக்கிட்டு நிற்கிற. நாடகம் விடிய விடிய நடக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அந்த பிக்கப்புக்கு வந்து டிவி கட்டணும். அது இடவுல நிப்பாட்டி விடாயிடா. இவ்வளோ இரவுலையும் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நாடக கலையில் இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த உயிர் தமிழர்கள் அத்தனை பேருக்குமே எம்கேஆர் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் தூக்கத்தில் வந்திருப்பில்ல. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகம் விடிய விடிய ஆளு இருந்தாத்தையும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாதியில் படுக்கலை, 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இருக்கிற மண்ணுக்குன்னு கல்லெல்லாம் அள்ளிட்டு போயிடுறேன். அங்கிட்டு உள்ளே போனால் கொட்டாய பாதியை காணா. கொட்டாயக்காரன் நாளைக்கு ஒரு காது ஊற்றுக்கு போயிருக்குன்னு அவர் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மை செட்டு ஊர் எல்லையிலேருந்து ஒவ்வொரு கொடாயாக கழட்டிட்டு வரணும். ஆனால் எத்தனை கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் தன்னுடைய நடிப்பையும் குறைப்பதில்லை இந்த நாடக கலைஞர். அதுதான் உண்மை. மருதமணி அண்ணா 2 வாட்டில் குளுக்கோஸ் ஏருக்கு போய் பார்த்துட்டு வரியா, ஆரஞ்சு வாங்கிட்டு போறியா? அவன் தன்னால் ஒத்த கண்ணு தெரியாமல் இப்படி படுத்து கிடக்கேன். அவனை போட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு அவனுக்கு கடைசி செல்ஃபி ஆயிராமடா. போய் எடுக்கிற ஆளுவோ 10 பேர் போய் அவன் எம்பிடுக்கான்னு இப்படி கையை போட்டுனா அவன் சுண்டிக்கிட்டு நிற்கிறான். அதில் ஒருத்தன் காலை உழைப்பிட்டேன், கட்டை வர வளசிக்கிட்டு. கலைஞன் என்பவர்கள்லாம் யாருன்னா, நாடக கலைஞன்னா, நாங்கள்லாம் சம்சாரி வீட்டில் பிறந்து கஷ்டப்பட்டு வந்தபோதே நாடக நடிகர்லாம் பூராமே ஹாங்காங்கு. இவர் கன்னடா, இவர் ட்ரம்மு வேறேன், அவர் முசரப்பு, அதெல்லாம் கிடையாது. பூராமே உப்பு சோப்பு தான். உப்பு சோப்பு போட்டு துவச்சி வந்தவங்க தான். தம்பி சொன்ன மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் கணேசி போயில இல்லைன்னா மண்டை காயுமே. அதில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க, போயில இல்லைன்னா விட வேண்டி தானே மச்சான், மண்டை காயுது மச்சான். ஆமாம், காஞ்சா 10 படி அரிசி போட்டு வேக வச்சுருவாரு. அப்படியே அலைவேன், பேயா தெரியும். எவனாவது சட்டிக்குள்ளே கையை விட்டானா அகனே வாவேன். என்ன ப்ரோ, அவன் உண்ணி அடிச்சு பிடிச்சி ப்ரோ. இதில் சில பேர் போயில எடுப்பேன், இப்படி உள்ள கைலிக்குள்ளே இப்படி எடுக்கும்போது 2 பேர் ப்ரோ போயில தானே கேட்டோம்னா, இல்லை ப்ரோ போயில இல்லை, சட்டி ரேசா பிறண்டு இருந்துச்சு. ஆனால் அதை எடுத்து போடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மாடா ஒரு சோக்கர், மாடா ரம்மி, அட தாயம் 12 ஊதி அந்த பாக்கெட்டு முட்டை வந்துடும். முட்டை வந்தோடனே அப்படி கொட்டுவாங்க. சோனா பிரதர்ஸ் விஜய் தம்பதிகள் 5001 சீப்பை. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. என் ஃபோன் நம்பர் என்ன? இது ஒரு விளம்பரமா? நன்றி நன்றி தம்பி. என்னை பார்த்தா ரொம்ப கோமாளியாக தானே தெரியும் அவங்களுக்கு. வாழ்த்துக்கள். உனக்கு நான் 5000 தரேன், நல்லா இருந்துக்கிறியா? தரேன், இப்போ தரேன். போப்பா, அது வேணா இழிச்சா போய் பப்புன்னு வரையும் அவன்கிட்ட பேசணும். நான் அப்படி ஆள் கிடையாது. அதனால் நான் கூத்தான்னாத்தான் அங்கே அன்பாளத்தில் உள்ள அந்த சீவனுக்கெல்லாம் கஞ்சி. எனக்கு அப்புறம் அதுகளை யார் பார்க்குறேன்னு நான் டெய்லி மனம் உடஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பகுமானம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம். தென்பாண்டி ராமன் நாடு அந்த தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா, கல்வி வளம் தந்தாரையா, இருக்கிற கனவு காதல் சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அங்கே மின் மீது கனகே மீனா, தமிழக மண் மீது புகழ்ந்து மீனா.
விண் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்கலா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். உங்களுடைய வருகை எங்கள் பொன்னமராதிக்கு தரிசனம். உங்களுடைய அன்பாலயமும் நீங்களும் உங்களுடைய குழுவினரும் மென்மேலும் வளர அல்லாஹ்க்கு அருள் புரிவார். உங்களுடைய தீவிர ரசிகன் பாண்டிமான் நகர் சதாம் ஹுசைன். என் அன்பு உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயகன். இன்னும் உலக நாடுகள் எந்த நாடுகள் போர் தொடுத்தாலும் ஒரு தமிழனை பார்த்து பயப்படத்தான் செய்யும். அவர்தான் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு காலையில் கூட எல்லாரும் இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 பொம்பளை பிள்ளை, ஒரு வறுமையில் உள்ள ஒரு குடும்பம், ஒரு ஓட்டு வீடு. சிலிண்டரு கசிவு இதாகி வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு வர்ற 6ஆம் தேதி கல்யாணம். வட்டிக்கு வாங்கி ஒரு 3 லட்சம் வச்சுருப்பாங்களோ அது எரிஞ்சு போச்சு. 8 பவன் நகையும் போச்சு. அங்கே சென்று ஒரு 25,000 காலையில் போய் கொடுத்துருத்தேன். நாடகத்துக்கு வந்திருக்கேன் அன்பு உறவுகளே. இதே ஏன் விளம்பரம் இல்லை இங்கே, அவளுக்கு நடக்கும்போதே தெரியும். இதில் பிடிக்காதவன் வீடு எரிஞ்சாலும் போய் நல்லா எரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வருவேன். இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. நல்லது செய்ய நினச்சவன் அதிக நாள் இருக்க போகிறதும் கிடையாது. இல்லை சொல்ல வரேன், நான் யார், எப்படி இந்த நாடக உலகத்துக்கு வந்தேன், ஏன் இந்த சேவை செய்கிறேன்னா விளம்பரத்துக்கு செய்யலை. அன்னைக்கு இதே எம்கேஆருக்கு சோத்துக்கு வழி இல்லை. அவன் 4 பேர்கிட்ட காலில் விழுந்து தானே சோறு சாப்பிட்டேன். இன்றைக்கி அவன் 400 பேர்த்து 500 பேர்த்துக்கு சோறு சாப்பிட்ற அளவுக்கு நாடகத்தில் சம்பாதிக்கிறேன். அப்போ அதை நினைக்கணும். இதுதான் உண்மையை தவிர நான் நினச்சிருந்தேன்னா நாடக உலகத்தில் என்னை மாதிரி யாரும் சம்பாரிச்சதே கிடையாது. இன்றைக்கி நான் நினச்சிருந்தேன்னா நான் வர்ற காரே 1.5 கோடிக்கு இருக்கும். ஏன் இதெல்லாம் நினைக்கல? அந்த வறுமை என்னை விட்டு போகல. நான் கூத்தாடினாலும் உங்களை மாதிரி ஆள் பசியை போக்குற பேர் வாங்கின ஆட்டக்காரன் நான் பேர் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். ஏன் மேடைக்கு இதை சொல்கிறேன்னா, என்னுடைய தம்பிகள் எல்லாம் இன்றைக்கி தீய பழக்கத்தில் கெட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கணும், என்னையே அந்த ஆள் பப்புன்னு ஒரு ஆள் ஒரு அனாதை இல்லம்லாம் வச்சு நடத்துகிறான் நம்மளை, அந்த ஆள் செய்கிறேன் நம்ம ஏன்டா செய்யக்கூடாது அப்படின்னு நீ 2 பேர்த்துக்கு நீ கஞ்சி ஊற்றினா கூட நீ தாயே அந்த உலகத்தில் புனிதமான மனிதன். அதைத்தான் நினச்சிப்பாங்க. எத்தனையோ பேர் நம்ம நினைக்கிறான். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் அரசு பள்ளியில் படித்து பட்டம் பெற்று உலக நாட்டுக்கு பயங்காட்டலையா? ஏவுகணை நாயகனா வரலையா? நம்ம என்ன பண்ணுறோம்? காசை கொடுத்து கல்வியை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. கோடிக்கணக்கில் காசு வச்சு தன்னுடைய பிள்ளையை அனுப்புவார். 100க்கு 12 மார்க் வாங்குவேன். ஆனால் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி காலில் முள்ளடிச்சு விறகு வெட்டக்கூடிய என் தமிழனுடைய குழந்தை 100க்கு 100 வாங்கும். அங்கே தான் இவன் திருந்த மாட்டேன். இவன் கடைசி காலம் வரைக்கும் இந்த சீக்கு உனக்கு போகாதடா. எதுக்கு புத்துரு கத்துற? கப்ளிங் ஓஸ் இங்கே வா. நீ தான் ஓஏபி வாங்குற, உனக்கு கப்ளிங் ஓஸா? உனக்கு ஒல்லி தமிழ் செக்ஸ் வீடியோ ஓடி நீர் கசிவா. இதை நான் சொல்லி தொலைச்சிட்டு இப்போ பள்ளிக்கூடத்து பயில ஊரா இதை பாடமாக படிச்சுட்டு போகிறாங்க. ரோட்டில் போகும்போது ஏன்டா கப்ளிங் ஓசுன்னு எம்கேஆர் சொன்னாரே என்னது? அவன் சொல்கிறேன், கப்ளிங் என்றால் கசிவது, ஓசு என்றால் கசிவை நிறுத்தி மாற்றுவதுன்றேன். ஆபாசமான வார்த்தைகள் தமிழ் அகராதியில் இருந்ததை அதை ஆபாசம் இல்லாமல் மாற்றினது இந்த வார்த்தைகள்லாம். அதே கப்ளிங் போடா, என் கப்ளிங் மையன்னா பேசிக்கலாம். யார் மாமா? இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் சேர்த்து விடுங்களேன் பிள்ளைகளை. அது அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வந்துடும். ஏன்னா வறுமையை நினச்சி படிச்சிருங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? சில காசு வச்சுருக்க ஆளுகள்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே மயனை கேட்குறேன் பொண்டாட்டிகிட்ட, பையன் எதுவும் பேசுனானா? பொண்டாட்டி சொல்லுது,
ஆமாங்க, மதியம் இட்லி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை என் கோத்தான்னு சொன்னான். வாவ், மைசன் நோத்தா சொல்லிட்டான். நாளைக்கு வஞ்ச வட்டி வர சொல்லு. எவ்வளோ பேமெண்ட்னா ஜிபே பண்ணிடுறேன். எவ்வளோ பேமெண்ட்? ஸ்கூல் ஃபீஸு மாதம் 25, வண்டி வாடகை 5000, பெடக்ஸ் கழிவிட ஆயாவுக்கு 3 ரூபா. ஓகே, பே பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன். 6 மாதம் கழிச்சு சொந்தக்காரன் வந்து கேட்பேன், மயன் என்ன பண்ணுறான்? இப்போ வந்து சொல்கிறான், சொல்கிறான் 1.25 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், சொல்கிறான். நல்லா நிறுத்தி சொல்கிறான். சொல்கிறதுக்கு 1.25 செலவு. மறுபடியும் 3 வருஷம் வச்சு கேட்பாங்க, இப்போ மயன் 7-8 லட்சம் செலவு, இப்போ இஜெட்டை தொடுறான். இது ஒரு படிப்பா? படிப்பு கிடையாது. நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது அப்படியே நானா தீச்சட்டி ஏந்தின மாதிரி தான் போவேன். எங்கள் வாத்தியாரெலாம் குண்டக மண்டக அடிப்பார். என்ன அடித்தாரு? படிக்கலடா முண்டை, என்னையே சொன்னான்டா. சரி சொல்கிறா. எங்கள் வாத்தியாரெலாம் ஒரு நாள் கம்பு இல்லை, பள்ளிக்கூடத்தை ஆண்டு விழாக்கு போட்டிருந்த கொட்டையை பிரிச்சுக்கிட்டு மூங்கிக்கம்பை தூக்கிட்டு அடித்தார். ஒரு நாளில் என்னை 3 மணி நேரம் அடித்தார். எதுக்கு அடிச்சியே? வீட்டு படம் எழுதிட்டேனே, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் அடிச்சேன்னு கேட்டேன். பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா, அதுக்கெல்லாம் உன்னை போட்டு அடிச்சு வைக்கலாம். இதாவது பரவாயில்ல, டிஃபன் பாஸ் வைக்கிறதுக்கு ஒருத்தனை வெட்டியை விட்டாரா. நான் மேலப்படாருன்னு ஒரு ஊர் நம்ம கலிச்சேரி பக்கத்தில். அந்த ஊரில் வாத்தியார் வயக்காட்டுக்கு தண்ணி வாச்சி வாமடை அடைச்சி களை எடுத்து பாஸ் ஆன வந்தான்டா எம்கேஆர். சரியான படிப்பு போகிறோம். நான் என் படிப்பு என்ன தெரியுமா? 6இல் பாதியில் நின்றவன். நீ? நான் 8ஆம் கிளாஸ் வரை போடலனே. இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. அதோட நம்ம கம்பெனியாக இருந்துக்கிறோம். தெரியும்னு சொன்னோம்னா மாட்டிக்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே கூகுள் இருக்குப்பா. முதல்லாம் ஒரு ஆளுக்கிட்ட அட்ரஸ் கேட்கணும்னா, ஏனே இந்த பொன்னமராதுலேருந்து நேராக சிங்கம்னாரி போகிறதுக்கு எப்படி ரோடு? இப்படி நேராக போனீங்கன்னா நேராக ஒரு சீமக்கருவை வரும். அந்த சீமக்கருவை வெட்டிவிட்டான்னு நக்கி திருவாங்க. ஒரு பாலம் வரும், அங்கே பார்த்தா ஒரு சரலை குமிச்சு வச்சுருப்பாங்க, அங்கே 2 ஒம்பளைய மாடு மேய்க்குது, அதை தாண்டி அங்கிட்டு போகணும்னுவாங்க. இப்போ கூகுள் சிங்கம்னாரி போவது எப்படி? டுபுக் செகண்ட் லெஃப்ட் ரைட் இந்த டோர் 4 கிலோமீட்டர் அப்படின்னு சுற்றி கடைசியில் கொண்டு போய் சுடுகாட்டுக்கு விட்டுரும். சில பேர் சுடுகாட்டுக்கு போய் என்ன நீர்மலை எடுத்துக்கிட்டு எங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பொம்பளை எந்த காட்டு முட்டையும் தெரில, எதுக்கு எடுத்தாலும் 400 மீட்டர் திருப்பி ரிவல்ஸ் 400 கிலோமீட்டர் வரவும். அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் சமைக்கிறதுக்கு நீங்கள் கவலையப்பட வேணாம். காளான் கூட்டு வைப்பது எப்படி? டுபுக். கருவேப்பிலை உருவி போடுவது எப்படி? டுபுக். புருஷனை பொழப்பது எப்படி? டுபுக். சரி பிஞ்சு வரும் அதுக்குமா டுபுக்கு? வேணா மது பழக்கம் இந்த பாமர தமிழனுக்கு வேணா முன்னே பழம் போன குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள இந்த குடினால தெருவில் வாடுமே. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க என் ஜாமி எங்கையா. 10 வயசு புள்ள என் தங்கோ என் ஜாமி எங்கையா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்க இந்த உழைக்கிற தமிழனுக்கு வேணா முன்னே குடி பழக்க. ரூபாய் இருந்தா என் தங்க என் ராசா என் உழைக்கிற என் தமிழா. 100 ரூபாய் இருந்தா என் தங்கோ என் ராசா
அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், இந்த பிறவி என்பது ஒரு தடவைதானே, இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது இல்லைன்னே. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. அட குடலு தானே கட்டு போன பார்வை குறையுமே, அட குடலு தானே கட்டு போன பார்வை குறையுமே. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால ஐயா தெருவில் வாடுமே. நாலு பேரும் தண்ணி அடிக்கல, அரசாங்கம் விற்கத்தான் செய்யும், விற்கத்தான் செய்யும். ஒரு பைக்கில் பிரேக்கே பிடிக்கலைன்னா அந்த பைக் எடுத்து ஓட்டுவீங்களா? அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். எதுவுமே மதுவை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் வாட்டுக்க சொல்லுவாங்க சில பேர். எப்பா தூத்துக்குடிக்கு அங்கிட்டு ஒரு ஊரில் குடிசை வீட்டில் விழுத்தாடி போட்டுவிட்டு ஏதோ மருந்த புனலில் ஊற்றுறாங்களாம். அது ஊற்றுனதுக்கப்புறம் அந்த சாராக்கு நினைப்பே வரலையாமடா, மயத்தை கூட திறந்த மாட்டேன். இங்கிட்டு பார்த்தா எங்கிட்ட திருப்பாச்சத்தி பக்கம் மானாமரைக்கு அங்கிட்டு கயிறு கட்டுறாங்களாம். அந்த கயிறை கட்டிக்கிட்டா அந்த கயிறை பார்க்குற வட்டம்லாம் அப்படியே ரத்த வாந்தி எடுத்துருவானாப்பா குடிச்சா, மறக்க முடியாது. எத்தனை கயிறு கட்டி எத்தனை சாமி வீதி போட்டு உன் பொண்டாட்டியில் தாலியில் சத்தியம் பண்ணி உன் பிள்ளையை போட்டு 100 தடவை மங்கு மங்குன்னு தாண்டினாலும் மது கூடிய நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும். நாட்டாமை ராசா ஐயா சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 நன்றிங்க ஐயா. நாட்டாம தான் நீங்கள் 2 ரொம்ப இது பண்ணுறீங்களே. நாட்டாம தானே அவரை பதவியில் இருக்க சொல்றியா இல்லை மயனை வர சொல்றியா? அவர் இருக்கட்டும், நாட்டாமதே நாட்டாமதே. நோட்டீஸை படிப்போம் வாங்க போ. எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய பிரான்பட்டி அரண்மனை எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் பிரான்பட்டி அரண்மனை கிராமத்தையும் மறக்க மாட்டேன். எம்கேஆர் எத்தனை ஊர்களுக்கு சென்றாலும் அங்கே வருகின்ற பொழுதெல்லாம் தொடர்ந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அம்பளிப்பை வாரி வாரி வழங்கக்கூடிய நானும் என்னுடைய அன்பாலய மக்களும் மறக்க மாட்டேன் அண்ணே, உயிரோட உள்ளவரை. ரொம்ப நன்றி அண்ணே. அதே மாதிரி நான் செய்யக்கூடிய இந்த உதவியும் தர்மமும் அத்தனை தமிழுறவுகளுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும் என்பதை தெரிவித்துக்கொள்ளுது. உண்மை அதே. எல்லாருமே நீங்கள் எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவ்வளோதான். அப்போ உங்களோட நான் கூட பிறந்தேன். நான் செய்கிற உதவியெல்லாம் உங்களுக்கும் சேரும். யார் விளையந்தெல்லாம் அற வாங்கிட்டு இப்போ பார். இங்கே இருக்கிறத பூரா பிடிச்சி தட்டையா மாதிரி தூக்கி போட போகிறேன். நான் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் வருவேன். நோட்டீஸை படிப்போம், அப்புறமேல என்னென்னு பார்ப்போம். என்ன கருத்திலும் பொன்னரலாம் கொடியே பொன் புதுப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ உடைய பிராட்டி அம்மன் மாம்பழ தேர் திருவிழாவை முன்னிட்டு பொன் புதுப்பட்டி நாய்க்கர் சமுதாயத்தால் நடத்தப்படும் 14ஆம் ஆண்டு மண்டபப்படி விழா இந்த 14ஆம் ஆண்டு இன்றைக்கு வந்திருக்கிறது. இதுவே பல்லாயிரம் ஆண்டுகளாக நடைபெறும் என்பதை எம்கேஆர் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். உள்ள ஒயிலாம் வாங்கிட்டு வர்றீங்க. என்ஆர் அன்பு அறக்கட்டளை நகரப்பட்டி உறவுகள் சார்பாக 501 நன்றி. என்ஆர் அன்பு அறக்கட்டளை என் உறவுகளே ரொம்ப நன்றி அண்ணே. என்ன உள்ள அம்புட்டு பேர் இருக்கு? என்ன மருதமணியை பார்க்க கிடையாது, அந்த 2 பொம்பளை பிள்ளை பார்க்க. வெம்பாவம் மருதமணி அவன் கால் சூம்ப காலை சுமக்க முடியாமல் திடுறேன். பாசத்துக்குரிய நாய்க்கர் சமுதாயத்தால் நடத்தப்படும் 14ஆம் ஆண்டு இந்த நாடக நிகழ்ச்சியை மிராஸ் மதிமரியாதைக்குரிய ஆர்.எம். ராஜா அம்பலாகாரர் அவர் தலைமையிலும் இந்த கிராமத்தார்கள் முன்னிலையிலும் பக்கத்து ஊர்களிலிருந்து இங்கே உறவுகளாக சேர்ந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். வந்துட்ட கழுதை கொடுத்து விட்டு போ. நீ ஜட்டிகளை தொழிட்டு போயிட்டா நான் தெருவில் தெரியவா.
வாழ்க வளமுடன். காட்டுப்பட்டி நாடக ரசிகர் சார்பாக 501. நன்றி. அதான் தமிழன். அவர்களை விட அதை விசிட்டிங் கார்டு வாங்கி வை. சில பேர் 100 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க அப்பத்தா பேர் முதற்கொண்டு எழுதுறாங்க. பள்ளிதர்ம நாடான்னு சொல்லிட்டேனா? நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் CS தமயேந்திரன் அவர்கள் வேடன் ரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. பவுடர் போட்டாத்தே அழகா இருக்கும், உள்ள போயிட்டீங்கன்னா கருக்குளிச்சு போயிருக்கும். உண்மையை சொல்ல, ஏன்னா தமிழச்சினுடைய நிறமே கருப்பு தான். தமிழுடைய நிலைமை அதான். உண்மை அதே. இதில் என்ன, ஆதி மனிதன் தோன்றிய காலத்தில் தமிழனா பிறந்தவன் கருப்பு நிறமாகத்தான் இருந்தான். பிறகு சீனிக்கல்ல ஓட்டு உரசி என்னை மாதிரி ஜவப்பாக்கி விட்டாங்க. அவ்வளோதான். கருப்பாக இருக்க ஆளுக்கு பூரா மானம் குளிரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மண்டையில் மசுறு உதுருதே, சிவ பிடிங்கிட்டு வருதேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் போய் கொத்திக்கிட்டு நடுறாங்க, அறந்தாங்கல் நட்டுக்கிட்டு நடுறாங்கன்னு போயிடாத. அவன் எந்த மசுரை பிடுங்குறான்னு தெரியாது. எங்கள் ஊர்லாம் ஒரு ஆள் மசுரை நட்டுட்டு வந்துட்டு இன்ன வரைக்கும் சலத்தை பிதுக்கிட்டு இருக்கேன். பூரா புண்ணு வச்சு புடை வச்சு உள்ள தார்கம்ப சொல்லிவிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு முடி உதிர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அவனுக்கு மூளை சக்தி அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். மண்டை இல்லாதவருக்கு ஒரு டிப்ஸ், அவ்வளோதான். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி எங்களை துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா? ஏழை பேப்பைமேனே ஆத்தா பென்சில் எம்ஏ பரதேசி பையன். நன்றி விடுறா. எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கு குறைச்சல் இல்லை. உடம்பு வந்து நின்றானா தூருக்கட்டையை ஒத்த விரல்கிட்ட பிடுங்குவேன். எந்த ஊரும் கிடையாது, வையாபுரி என் அன்பேன். அத்தனை குணம் கொண்டு குரல் கொண்ட இந்த வையாபுரி மண்ணுக்கு இந்த கலைஞன் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு இதே கம்ப்ளைண்ட் தான், மண்டையில் மசுறு இல்லை. மசுறுன்னு ஒரு நாள் போய் பொட்டை மாட்டு கப்ளிங்கிலே முட்டியிருக்கேன். என்னது அதை வேணா சொல்லியிருக்காங்க, மாடு நீர் வர்ற இடத்துல முட்டினோம்னா ரோசப்பட்டு வளர்ந்துடணும்னு. கடைசியில் முட்டை அந்த மாடு சாணியை போட்டு விட்டு போயிடுச்சு. ஆனால் நண்பன் வையாபுரி கடைசியில் முடி முளைச்சானே. இப்போ போய் பாரு, அங்கன்னு அப்படியே பக்காக இருக்கும், கிளச்சிக்கிட்டு தெரியும் கவக்கம் போச்சு. என் நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு, 8 மணிக்கு யுவராஜ், 12 மணிக்கு முத்துராசு. என் அன்பு தம்பி, 6 மணிய கலையரசு எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் நாடக உலகத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த தம்பிக்கிட்ட என்ன டேலண்ட்னா, பாட்டும் பாடுவேன், வாசிப்பேன், பப்புன்னு செய்யாத வேலையை இவன் செஞ்சு விடுவேன். 10 பேர்த்த சிரிக்க வச்சுருவேன். சூப்பரா கைதட்டலாமே. தூத்துக்குடி கொத்தனார் இவன்தான் கொத்தனார். மருதமணி சித்தால இருந்தால் அந்த கட்டடம் மயிறு மாதிரி ஏறும். அவன் கிளைக்கணும்னு காலை வெட்டிக்கிடுவேன். இவன் ஏறணும்னு சாரத்தோடு முறிஞ்சு விழுந்துருவேன். வீட்டுக்காரே நக்கீர் தெரியவனே, நான் தான்டா இங்கே இன்ஜினியர். போங்கப்பா, அழகுமணி மைத்தை பிடுங்குது. என்ன அழகுமணி? மருதமணி தான் அழகுமணி. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணி. வாங்க போ. பிரசாதமா? ரொம்ப நன்றி. நம்ம வீடு 2வது வீடு. ஐயோ கொடுத்துட்டு வாங்க போ. சரி ரைட்டு. மிச்சத்தை நீங்கள் திண்டு விட்டு போங்க. எப்போ இங்கே போங்க. நம்ம வீடு 2வது வீடு. அங்கே ஒரு இது எரியும், ஒரு ஆந்த மாதிரி ஒன்று உட்காந்துருப்பேன். இருங்க, ஒரே ஒரு விஷயம், இன்னும் நிறைய பேர்த்துக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிய. மருதமணி அண்ணன், நான் அண்ணன் தம்பி. நான் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு போனாதே அண்ணன் வரேன். நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பொன்னமராடி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் லேகி வைப்பேன். சார் பாருங்கள் சார், பாருங்கள் சார், பாருங்கள் சார், இந்த பாம்பு வந்து மண்ணை திங்கும் சார், தவிடு திங்கும் சார், குட்டை பிஸ்கட் திங்கும் சார் அப்படின்னு டிஃபன் பாஸ் அப்படி திறப்பேன், காட்ட மாட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம ஆளுக பூரா வேலைக்கெல்லாம் போகாமல் மட்டை கம்பு தூக்குண்டு சாந்து சட்டையோடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். கடைசியில் அவன் ஊர் பஸ் வந்துடும், அவன் பாம்பை காட்டிக்கிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் மருதமணி அண்ணன் டான்ஸ் வரும்போது தான் அவர் வருவார்.
அவ்வளோதான். அதை நீங்களாம் தெரிஞ்சுக்கிறேன். நீ 500 தடவை சொல்லி என்னை செருப்பை கலட்டி எரிஞ்சாலும் நான் போனாத்தேன் அண்ணன் டான்ஸ் வரும்போதே வரேன். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் சொன்னாப்புல உடனே அவுத்து விட்ருவோனா? மஞ்சோட்டு மாடு தான் எங்கள் அண்ணன். நல்லா பாருங்கள், நல்லா விளையாட்டு மாடு. கோசுகுறிச்சி அழகர்சாமி மாடு பார்த்துருக்கீங்களா? அந்த மாடு வந்த போதில் சரியான பேராக இன்ன வரைக்கும் இருக்குது. அந்த மாட்டை எந்த வளத்துலையாவது 2வது மாடை அவுத்து விட்டு பார்த்துருக்கியா? அவுக்க மாட்டாங்க. கடைசியாக உட்காந்துரு அவுப்பாங்க. ஏன்? இருக்கிற மக்கள்லாம் கூட்டம் இருக்கணுன்றதுக்காகத்தான் மருதமணி அப்படி விடுறேன். மருதமணி அண்ணனோட நான் பெரியாலே அல்ல. ஏன்? விதை ஊன்றுனவே எம்கேஆர். அந்த விதை முளைச்சி இன்னைக்கு மரமாக இருந்து இம்புட்டு சொந்தத்தை சம்பாரிச்சிருக்குவார். இது எனக்கு கிடைச்ச ஒரு பெருமை எங்கள் அண்ணன். அவ்வளோதான். இதில் ஈகோவோ போராமைத்தனமே எனக்கு கிடையாது. எங்கள் அண்ணன் வளரணும். ஏன்னா இந்த எம்கேஆர் பேரும் புகழ் வாங்கி 10 வருஷம் ஆச்சு. நான் யாராக இருந்தாலும் வளர்த்து விடுவேன். அவங்க குடும்பமும் அந்த மனிதனும் நல்லா இருந்தாலும் இதை விட என் குடும்பத்துக்கு பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ முடிஞ்சு வச்சா. பாட்டு பாடிட்டியாடா? பாடவே நான் மறந்துடுவேலடா. என் அன்பு தம்பி, பெத்த தாயினுடைய பாட்டை பாடணும். அங்கிட்ட அழுகிற ஆள் இந்த கயிறு அந்த நனைஞ்சு அந்துடணும். தம்பி, இங்கிட்ட அழுகிற ஆள் இந்த தட்டியெல்லாம் பிச்சிடணும். இங்கிட்டு இந்த ஸ்பீக்கர்லாம் நனைஞ்சிடணும். ஆமாம் தம்பி, கண்ணீர். ஏப்பா அந்த தட்டை கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையா? என்ன இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சு? ஏப்பா அவன் பேச்சு சுத்தமில்ல, வீட்டுக்கு போ. எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இங்கிட்டு வந்துட்டேன். நம்ம கருது வண்டி ஓட்டுற ஆள் மாதிரி. என்ன தலைவா? தலைவான்ட்டா கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். நான் தலைவர் இல்லைங்க, நான் பூச்சி மருந்து வியாபாரி. இங்கே வரும் மருதமணி எங்கேன்னே உடனெல்லாம் பெக்காமல் பேசாமல் கோலுக்கு டீப்புலேயே வச்சுருக்கோம். என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் பெத்த தாயினுடைய புகழை பாடுவார்கள். ஆறுமுனிய பின்பாடல். அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே? அதுக்கு ஏன்டா நீ தீச்சட்டி எடுக்கிற? எனக்கு பீலிங்கா இருக்குடா. ஏ அம்மா நினைக்கூடாது தங்கம். பப்பு குட்டி ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க. அப்புறம் அம்மா நினைக்க. நம்ம நல்லா இருப்பா. அப்போ பாரு. ஓ அம்மா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வஸ்டையிலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே. ஓகே ஓகே நான் அடி தூளே. ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே. பொன்னமராதிக்கு நாடத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா? நீ தாடா அழுது சிக்கு வாழா விழுந்துக்கு நக்கு வாழான்னு என்ன பாட்டு பாடுறேன் என்ற கம்மா கண்ட முண்டை. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது.
கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதும் ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல சொல்லி வைக்கும் உடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல சொல்லி வைக்கும் உடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் சூப்பரா ஒரு வாட்டிக்கே 5000 சம்பளம் செத்து போச்சுடா சூப்பரா தம்பி சூப்பர் வாங்க தம்பி வாங்க போ நீலாம்பிகை ஸ்ரீ வேலவன் பேக்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் புதுவளவு பொன்னமராதி சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கி ரொம்ப நன்றி. உங்கள் பேக்கரி தொடர்ந்து நல்லா இருக்கு ஐயா. கேட்க போகிறதுக்கு ஆள் வேணுமா? நான் சொன்னேன் இவனை கேட்க மாட்டாங்க. ரைட்டு ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள் பேக்கரி ப்ரோ. கேட்கல முட்டை சேர்ப்பீங்களா? சரி கேட்கல முட்டை சேர்த்தாத்தே இந்த பிசு வரும்ண்ணா.
என்ன சொல்கிறீங்களா? இதில் சில பேர் மாலை ஓட்டுக்கிட்டு வந்து சைவம்னு செம்பாங்க, முட்டை சேர்ப்பாங்க, அப்போ தான் பிசு வரும். நன்றி நன்றி. வாங்க பங்காளி, மாலை வாடிடும். சரி, இன்னும் கொஞ்சம் சின்ன மாலை எடுத்துகிட்டு வரக்கூடாது? இல்லை போதும். நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அந்த நாடகத்துக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து மக்கள் பள்ளத்தை பார்க்கல, தாய் புடாய் பிராட்டியே வந்து எங்கள் சொந்தம். உண்மையில் எம்கேஆர் ராதாண்ணனை புக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் முதல் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செல்வண்ணே, மலையாண்ணே, ராமாலிங்கண்ணே இவங்களோட இன்றைக்கி நடக்கிற நாடகத்துக்கு வந்து நாங்கள் பாடுபட்டு இந்த நாடகத்தை சிரமப்பட்டு வாங்கணும். அண்ணனை சந்திக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு முழு உறுதுணையாக இருந்தது ஆலவையல் ராசண்ணே. எங்களுக்கு 14 ஆண்டு காலமில்ல, இன்றைக்கு வரையும் முழு உறுதுணையாக இருந்து எங்களை கூட்டு வந்து எங்களை ஒப்படைச்சிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப நன்றி அண்ணே. எங்கெங்கே சாமி துடியாக இருக்கா அங்கே தான் வரும். ஏன்னா ஏன் சாமி பொல்லாத சாமி. கண்டிப்பாக. சரி, ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போ. சரி, பேச மடு ஆடுது. உங்களுக்கு உண்மையில 1000 ரூபாயில அள்ளி கொடுக்க, லட்சத்தையும் கொடுக்க உங்களை மாதிரி உதவி பண்ற உள்ள உண்மையில வேணும். கடவுள் வந்து உண்மையிலே நான் பெருமைக்கெல்லாம் பேசல. உண்மையில பூமியில வந்து ஒரு மனிதனை வந்து இவரை மாதிரி ஒரு மனிதன் இருந்தால் போதும். இவரை மாதிரி சேவை செய்ய ஆளே கிடையாது. நான் யூடியூப்ல நிறையா பார்க்குறேன். அண்ணனை பற்றி நான் டெய்லி ஷேர் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். உண்மையில நான் பெருமைக்கு சொல்லலை, அண்ணனை பெருமையெல்லாம் பேசலை, யாரையும் பெருமை பேசலை. உழைக்கிறாரு, உண்மையாக இருக்கிறாரு, உறுதுணையாக இருக்காரு. உண்மையில கள்ளிசேரி அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஆனால் சரியான உண்மையில நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று யூடியூப்ல போட்டிருந்தாரு, எனக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லை, ஆனால் இப்போ என் மனைவி கணேசனுக்கு. அன்னைக்கு நான் கண்ணீரை விட்டேன். ஏன்னா நானே ஒரு 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு இதே பிடாரி 2 பயல்களை கொடுத்துச்சு, அழகான அன்பான செல்லங்களை கொடுத்துச்சு. நான் அந்த ஒரு குழந்தை இல்லாத வருத்தம் வந்து அண்ணனை விட எனக்கு ரொம்ப இருக்குது. அந்த மேடையில் நான் சொல்கிற பெருமைப்படல, இதை நான் வந்து ஒரு ஆதங்கத்தோட ஒரு அன்போடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக தாய் பிடாரி வந்து அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் மழை வந்துச்சு, இன்னைக்கு மழை வந்து எங்களை காப்பாற்றி நாடகத்தை சிறப்பாக பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னாச்சு. அதே மாதிரி தான். ஆனால் ஆத்தா தாய் வந்து எங்கள் காலையில் 6 மணிக்கு எங்களை கண்ணில் தெரிச்சிச்சு. நாங்கள் பெருமைக்கெல்லாம் சொல்லலை, இது நடந்த விஷயம் என்று. ஆனால் சமுதாயம் உண்மை, உழைப்பு, உயர்வு. அதனால தான் வாழ்க வளர்க வெல்க. எல்லாரும் ஆதரவு கொடுத்தது நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அந்த அண்ணன் மனசில் உள்ள அந்த உண்மை அன்பை வெளிப்படுத்தினார். எப்பா பயந்து கிடக்கிறேன் கிண பார்த்தால. ஏன்னா கொஞ்சம் பேரானால வெடிகுண்டது காலில் விழக்கூடாது. போ உலகத்தை அம்மா இல்லாமல் வளர்ந்துவேன், உன்னை பார்த்தா வளர்ந்துவேன், அம்மா இல்லாமல் வளர்ந்துவேன். ஃபைனான்ஸ். சரி, ரொம்ப நன்றி. உன் பேர் என்னப்பா? நடராஜன். வாழ்க்கையில் நீ பெரிய சாதிப்போ. இதுக்கு முன்னாடி கபடி பிள்ளையராக இருந்திருப்பான். குருமசாமி கொல்ல பார்க்குறான்டா அண்ணே. குருமசாமி தம்பி அண்ணன் தான்டா. அண்ணனை அங்கிட்டு வரும்போது அண்ணனை வெட்டி கொண்டுரு. உள்ள போய் அறுவலை எடுத்துட்டு வா. இருடா. ஏல இந்த துண்டை எங்களோட அடுத்த எவ்வளோ ஈரமாக இருக்கு தம்பி. இருடா, இந்த துண்டை எங்களோட அடுத்த. சரி சரி சரி, போ போ தம்பி, போ. நன்றி நன்றி. சரி சரி, போ. ஓஏகே நண்பர்கள் அம்மா பாடலை பாராட்டி எனக்காக இந்த துண்டை மட்டும் பிடிச்சி பாருவேன். ஆத்தி ஒரு பேர் சிறுநீர் அடித்து காலையில் செக்கப் பண்ண கொண்டு வரானா, செம்பு உம்பு டப்பா இல்லாமல். எங்கனடா நனைஞ்சி இல்லை அழுதியாடா? சரி ரைட், என்கிட்ட துண்டு ஓட்டேன். நன்றி தம்பி. கொஞ்ச நேரத்தில் கொள்ள தெரிஞ்சாடா சக்கரை அரிசி. அதே இவ்வளோதெல்லாம் பாசம் கிடையாது. பாதம் இதெல்லாம் மாடலுக்கு சமப்படா. லைட் ஆஃப் பண்ணுவா. அக்யூஸ்டே அவன் தாண்டா. இவன் ஏய் விட்டு தாண்டா அவன் வந்துட்டே. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான் கோடையடி குமரன், என் அன்பு தம்பி. ஏன்னா வாத்தியார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இசைக்கல்லூரியில் முறையாக பயின்று எத்தனை மாணவர்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் இடது கை பழக்கத்தில் வாசிப்பார், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவருடைய மாணவன் தான் என் தம்பி. இரட்டையாளம் மண்ணின் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
சூப்பர்யா சிங்கம், அருமடா. இந்த கைதட்டு தாண்டா உலகத்தில் பெரிய பரிசுடா. வாழ்த்துக்களா தம்பி. நான் ஏறி நிற்கிறவன் சீரு சரியில்லை. அப்படித்தான் ஒரு ஊரில் ஏறி மேலே நின்றவங்க ஒரு 5-6 பேர் தேன்றாட்டு இருந்ததை முண்டை இருட்டில் தெரியல, எப்படியோ மண்டையை முட்டி கிளச்சி விட்டாங்க. ஒருத்தனை ஓட்டவனே ஆத்தீன்டான். 5 பேர் விழுந்து நாடகத்தை நிறுத்தி விட்டாங்க. நீ உட்காரு, குச்சி வெதரில் ஊற்றி போடாம உட்காரா. எங்கே கட்டியார என்னை தூமியை குடிக்குமேனே கருத்து போடுவேன் பேசாமல். பலவாத்தியம் குண்டுமணி எங்கே இருந்தாலும் கோயிலுக்கு வரணும், காலாஞ்சி பிரிக்கணும். குண்டுமணி மணி 11:30 மணி போய் பிரிங்க. இதுக்கு மேலே ஜோக்கு எங்கன்னு சொல்ல முடியாது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலேயே இவங்க அப்பா தான் உண்மையிலே தெய்வம். செல்லியம்பட்டி அழகர் சாமின்னா பேர் வாங்கின ஒரு ஆல்ரவுண்டு. என்னையே இந்த பொன்னமராதி பக்கம் அறிமுகம் செஞ்சதே இவங்க அப்பா தான். மறக்க மாட்டேன் தம்பி. அந்த செல்லியம்பட்டி அழகர் சாமி தவ புதல்வன் அவங்க அப்பா அழகர் சாமி நல்லா படிக்க வச்சார் என் தம்பியை. ஆனால் அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டேன்ட்டேன். கேட்கல இல்லை தம்பி, குறும்பி அந்த போகும். அம்மா நீ கேட்டு தானே இப்போ சிவகங்கை மாவட்ட கலெக்டராக இருக்க, உண்டைக்கு கணேசி கோயிலில் கிடைக்கல அப்போலேருந்து ராகுறேன். என்ன ஏய் தப்பு பேசாமல் இருந்தாலும் கம்புக்கூட்டில் பவுடரை போட்டு கடிச்சு வச்சுரு. இங்கே சொல்கிறது கேளு வங்காளி, நீ ஒரு நாள் இருந்தால் கருத்து போடுவாப்பா. அவன் கேட்கலையா? ஏன் செகட்டு போல கேட்டேன். அவங்க அப்பா இந்த நாடக உலகத்தில் இருந்து தான் இரவு பூரம் கண்முழிச்சு இந்த கலையிலே சம்பாரிச்சின காசை வச்சு தான் படிக்க வச்சார் தம்பி ரஞ்சித்தை. அப்போ அதே கலையிலே நானும் போய் உழைக்கிறேன், அந்த கலைகளை பேர் வாங்கணும்னு. இன்னைக்கு பெருங்கொண்ட புடிமாடோ போக்கு மாடோ இவன் கிடையாது, இவன் பெருங்கொண்ட ஒரு சொத்து மாடு. மாடை எங்கே கட்டினாலும் வடத்தில் விளையாடும். இது செல்லியம்பட்டி காலை. என் அன்பு தம்பி செல்லியம்பட்டி அதிரடி மண்ணே, உன்னை சொல்ல தேவையில்லடா, நீ எங்கே வேணாலும் ஜெயிச்சிருவடா. ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
ஐயா நாய்க்கறியா விளையாட்டா Start music. போடா. ஓய்யே. அம்மா கைதட்டா மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி. ஓட ஓட மாட்டப்புடி கையில பிடிக்காத மாட்டப்புடி. மாடு சுத்துதுப்பா, மாடு சுத்துது. காலை சுத்துது. மாடு வெற்றி பெற்றது. மாட்டுக்கார மாட்டை பிடிப்பா. கைதட்டலாம் எல்லாருமே. ஆரம்பத்தில் கேரளாவிலேருந்து வந்தாங்க சண்டை மேளம்னு சொல்லி. அன்னைக்கு ஒரு ஊரில் 70 பேர் இறங்கிட்டேன். எந்த ஊர்னு கேட்குறேன். நாங்கள் வாடிப்பட்டி பக்கம் முன்னேன்றேன். இவங்க மீசையை வளைச்சிக்கிட்டு அதுலேயும் நம்மளால் ஊர் கிளம்பிட்டேன். நீ எந்த ஊர்? நான் குரண்டினேன் காரியாட்டி பக்கம். தோண்டியா கேரளா சண்டை மேலே அமைஞ்சது. நாங்கள் ஊட அடிச்சுக்கிறோம். எங்களுக்கு 800 கொடுப்பாங்க. நீ என்னடா விளாக்குற? நான் பெரிய காங்கிரட்டு போடுறவனே. சும்மா இதெல்லாம் நான் கெடுபுட்டா அவ்வளோதானே கலவை ஓடுற மாதிரின்ட்டேன். ஆனால் கேரளா சண்டை மேளத்துக்கு 1.25 லட்சம் 2 லட்சம் கொடுத்து நாளே ஒரு ரூமை புக் பண்ணி அவங்கள படுக்க போட்டு வெறும் சாம்பார் சோத்தை போட்டு அவன் போடுற ராமத்துக்கும் பட்டு வேட்டியை வாங்கி கொடுத்துட்டு காசை கரியாக்கதை விட தமிழன் வாழக்கூடிய கலையை வாழ வச்சால் அந்த தமிழனுக்கு பெருமை என்பதை சொல்கிறேன். உண்மைதானே? ஆனால் 1.25 லட்சம் என்ன? செல்லியம்பட்டி ரஞ்சித்துக்கிட்ட வெறும் 800 கொடுத்தா 8 நாளைக்கு புடதையை பிடிச்சி தள்ளினா கூட அடிச்சுக்கிட்டே கிடப்பேன், போக மாட்டேன். தம்பி இது ஒரே ஒரு இது. உங்கள் ஊருக்காரன் வந்திருக்காங்களா? செல்லியம்பட்டிக்காரன் வந்தால் கை தூக்குங்கண்ணே. அண்ணே உங்கள் ஊரில் எத்தனையோ பெரியவங்களாம் இருப்பாங்கண்ணே. பேர் வாங்கினவங்களாம் நீங்கள் எல்லாருமே பெரிய வீட்டு பிள்ளைய தானே. உங்கள் ஊருக்கு ஒருத்தன் பேர் வாங்குறானே இவன் தானே. ஆனால் மறந்துடாதீங்கண்ணே, நம்ம வீட்டு பிள்ளையா வளங்கண்ணே. இன்றைக்கி உலக நாடு பூரா எனக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் ஃபோன் அடிக்கும்போது செல்லியம்பட்டி ரஞ்சித்தை கேட்டோம்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அங்கே இருட்டுக்குள்ள போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரேன். என்னது? இல்லை இல்லை எனக்கு கூசுமுண்டு. தாளை நீலகண்டேன். நீ என்ன செய்ய போகிற? உங்கள் அப்பா ஆத்தா பாய் விரிச்ச நேரம் இந்த இரும்பை தூக்கி எடுத்துடுறீங்க வாரா. யாரு மையப்பா? புதுக்கோட்டையில் யார் மையன்? விதி மையனாடா. ஏய் யார் மையன்? அப்பா வேறு என்னப்பா? அதே அப்போ அம்மா வேறு வேப்பமுத்தாடா. சரி சரி இதெல்லாம் வைக்காத ரைடு ஓவர். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து கண்டனூரில் 800 அவதாரம் கட்டி 3 வருஷம் ஜெயில் உள்ள வை. காசை மாத்துற மாதிரி இருக்குமாடா. வா நான் பாடுற வாட்டுக்கு தாளம் போட்டு சிம்படுங்காம காசை வாங்கிட்டு போ. காத்த முத்தமயம் தானப்பா. அளவு வட்ட நல்ல மனுஷருக்கு புள்ள வளர்ந்துருக்கு வர கரடி முண்டை அப்படி நாளைக்கு இழிச்சா போயவனும் பேசிடக்கூடாது. நான் உன்னை காப்பாற்றி விட்றேன் காத்த முத்துமயனே. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யோம் டொய்யோம் அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. அதுக்கு என்னடா இந்த பஜனைக்கு போடுற தாளத்தை போடுற? கிஞ்சடா கிச்சடான்ட்டு என்ன அப்படி போடக்கூடாது புத்துரு. உனக்காக வேற பாட்டு பாடணும். அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது
என்ன பண்ண போறானோ? அந்த பாட்டில் இது வராதே. ரெண்டுல நீ ஒன்னத்தோட வரியா திருந்த மாட்டேன். பஜனைக்கு போட்டவன் எதுக்கு எடுத்தாலும் அதே புளிச்சோத்துக்கு போடுறாங்கடா. கிச்சா கிச்சா கிச்சா. என்னப்பு ஏன் வீட்டை காலி பண்ணி வர்றீங்க? என்ன என்னது இது? பிரசாதமா? இங்கே வாரு வாலி அப்பு ஆகப்பு. இன்னும் ஆள் 50 பேர்த்த கூட்டு போங்க போ. மொத்த பக்கத்து மேடையை சாய்ச்சி விட்டாதான் நல்லா இருக்கு. சிறந்த முறையிலே இங்கே சீன் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எங்களது ஆலவய சரி அம்மன் சீன் கம்பெனி உரிமை கே ராஜ ஆலவய வாழ்த்துக்கள். சாமி அழைக்கவா? ஓம் சக்தி அவங்க கும்பிட்றாங்க, கும்பிட்டு போகிறாங்க. ஓம் சக்தி கும்பிட போகிற ஒம்பளை ஆளில் ஒன்று சொல்கிறியாத்தா? போன வருஷம் உங்கள் புண்ணியத்தில் ஓம் சக்திக்கு போகும்போது ஒரு பசை கவுத்துனேன். அடுத்த வருஷம் 2 ட்ரெயினை கவுத்துரு. வாழ்த்துக்கள். நிம்மதியாக மூடு. அது எங்கே திறந்ததுங்க? சிச்சுக்கு எங்கே வெக்கம் போயிடலாம். ஒம்பளைய பூரா யார் காசு? உங்கள் ஆத்தா பொண்ணு காசு இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி காசு. பூரா வேர்வை செந்தி ரத்தம் செந்தி உழைச்சி கொண்டு போய் கொடுத்தா நீ டூர் போகிற. ஓம் சக்தி போகிறவன் போல அங்கே போயிட்டு வர வேண்டியதானே. உடனே இந்த தலைவி சக்தி இருக்கும். தலைவி சக்தி நான் மேன்மருவத்தூர் சென்று விட்டு அப்படியே நம்ம கோல்டன் பீச்சிலே தவண்டி அடிக்க வேண்டும். அதற்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் 2, அதற்கு 400 பிள்ளை போடும். ஆமாடா. எனக்கு அந்த பசு கவுந்தது கூட எனக்கு வைத்திருச்சேன். அதில் ஒரு சக்தி வீடியோ போட்டாவார். இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே என்னவென்று தெரியவில்லை, இந்த ஆண்டு சக்தி எங்களை ரொம்ப சோதித்து விட்டார். எல்லாரும் பாருங்க சக்தி காரு எப்படி கிடக்கணும், மைத்த புடுங்குது காரு. நீ நங்குன்னு ஆடிக்கிட்டு எந்த பொம்பளையாவது டிரைவர் கீராட்டுக்கு போவாளா? அங்கன போய்கிட்டு மல்லம் மல்லம் மருதம் மல்ல. அவன் திரும்பிக்கிட்டு இப்போ மருதமலை போகாமல் இங்கேயே பார்க்கலாம் போலேன்ட்டு மருதமலைன்னு இந்த மலையை பார்த்துருக்கேன். விட்டுட்டானடா தட்டார்னு விட்டு அவன் போய் வேலிக்கிற தூரில் உட்காந்து பொண்டாட்டிக்கு போன அடிச்சிருக்கேன். மேலுமருவத்தூர் போன முடியா கமலா? என்னாச்சு? அவ்வளோதான், சத்தி பூரா சட்டி கலண்டு கிடக்கு. இந்துக்கள் கலாச்சாரத்தை இந்த எம்கேஆர் கேலி செய்யவில்லை. நாங்கள் பரம்பரை கூடாங்க. கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மன கஷ்டத்தோடு மற்றவர்கள் கூட நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சாமிக்கு என் தமிழன் மாலை போட்டு போகிறேன். அப்படி போட்டு போகும்போது ஒரு மனதோடு சாமியை வேண்டி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். மற்றவ போல் நான் வேதனையாக பூரா ஒன்றை இறக்கி வைக்கணும்னு சொல்கிறேன். மசுருமைங்களுக்கு எதுக்கடா குத்தாட்டான்? சரி அதாவது பரவாயில்ல. முதல்ல தீச்சட்டி எடுத்து வருவாங்க, இப்படியே வரும், விபூதி வாங்குவாங்க. இப்போ அதுக்கும் தடை பண்ணுறாங்க. ஒரு இலவட்ட பைய வேப்பங்குலையை வச்சு தீச்சட்டி எடுத்து போகிறேன், ஒரு கிழட்டு முண்டை இருந்தால் அவன் தள்ளி போன்னு சொல்ல முடியாது. அவன் சூடு தாங்காமல் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இது போகவே போகாது. அவன் இங்கிட்டு போவேன். இது அவன் தான் அவன் கண்டங்கரு. எனக்கு கண்டன்ட்டு வந்துடுவாங்க. சாமி அழைக்க போகிறேன். உண்மையிலேயே இந்த பொன்னமராதி இந்த பொன் புதுப்பட்டியில் உள்ள ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த வட்டாரத்தில் உருவாக்கின சாமி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்க நமக்கு இந்த கிராமம்தான் சொந்த கிராமம், அந்த கிராமத்துக்கு வந்தவங்க நம்ம தான் கிடையாது. நம்ம பாட்டைமாரெல்லாம் இருந்த பூர்வீக ஊர் வேற ஊர். அங்கேருந்து புலப்பத்தோடி வந்ததுனால தான் ஒவ்வொரு ஊரிலையும் குடிசையை போட்டு இருந்ததுனால தான் அந்தந்த கிராமம் இன்றைக்கி நமக்கு சொந்த கிராமமாக இருக்குது. உண்மைதான். வரலாறை புரட்டி பாருங்க தெரியும். உண்மையிலேயே இங்கே சாமி இருந்துச்சுன்னா இருக்குது. ஒரு மாதிரியை நகல்றதை பார்த்தா சாமியாடி மாதிரியே தெரியுதே. அதில் சில பொம்பளை நகன்றதுங்க. சரி 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 சரி. காசு அணியாமல் போச்சே நாடகத்துக்குன்னு சொல்லிட்டு போகிறார் ராமலிங்கம். அவர் வந்தீங்கன்னா மொத்தமாக பிரிச்சிடலாமா? எதை பிரிக்கிறா அப்படின்னு தெரியல. எது பக்குக்க பிரிக்கிறியா இல்லை மூட்டை பிரிக்கிறியா கொட்டையை பிரிக்கிறியா?
சாமி அழைக்க போறேன். உண்மையா ஒரு மனதோடு யார் ஒரு ஆள் வேண்டியோ சாமி உன்னை அறியாம உன்னை தூக்கி நிப்பாட்டு. எக்கோ வச்சு கொஞ்சம் ஏத்துங்க பங்காளி. கச்சேரிக்கு போடுற மைக்கு தானே இது. சாரி ப்ரோ, அந்த பாடும்போதே தெரியுது பங்காளி. உங்களை நான் எதுவுமே சொல்லலை. சூப்பர், நீ ராக்காய் சூப்பர். சாமி அழைக்க போறேன். 18ஆம் படி பெரிய கருப்பு வெட்டுடைய காளியம்மா. இங்கே இருக்கக்கூடிய இந்த உடைய பிராட்டி அம்மன், மதுரை பாண்டிமுனி, ஒத்தக்காலி சப்பானி, ஒரு கால நுண்டியா, கலிசரி காளிமுனி ஐயா. பெரும்பாலும் என் சாமியை வச்சு தான் என்னையே தெரிய வருது. என் காரில் எல்லா வண்டியிலையும் எழுதியிருப்பேன், 3 வண்டியிலையுமே கலிசரி காளிமுனியன். கலிசரி காளிமுனியன் இல்லை என்றால் 21 ஆண்டுகளாக எம்கேஆர் அந்த நாடக உலகத்தில் சாதிச்சிருக்க முடியாது. சாமியை முழுமையாக நம்புவேன். யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா, பெருமைக்கு சொல்லலை சாமியை, இன்றைக்கி 1000 அடி போர் போடுறேன். என்னப்பா அழகரு, உன் தோட்டத்தில் 1000 அடி போர் ஓட்டி என்னாச்சு? புழுதியாக வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஆசை கொடுக்கணும்ல, கொடுத்து விட்டு நானும் என் பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சி 3 மணி நேரம் அழுதான். அப்புறம் என்னாச்சு, பசி எடுத்து சாப்பிட்டு படுத்துட்டான். ஆனால் 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. கலிசரி காளிமுனியை, அந்த காளிமுனியை வந்து இந்த சாமிகளை பூரா தட்டி தூக்கி உங்கள் எல்லாத்தையும் கைகால சுகத்தோடு வைக்கணும்னு சாமி அழைக்க போகிறேன். ஹலோ, சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, 5 சடை பரசிவரே, உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமா அலறுதத்தா, என் கொள்ளங்குடி நன்னகரில் குடியிருக்கக்கூடிய என் வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் இந்த பொன்னமராவதி பொன் புதுப்பட்டியில் உள்ள இந்த உடையா புரட்டி அம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா, இந்த நாட்டு மக்களை நாங்க நின்று காக்கிறேன் என்று சொல்லி இந்த பொன்னமராதி எல்லை இளையாத்தா, என் பொன்றாக்கு தீத்தாக்கராக்கு என் முத்துமாரி கொஞ்ச நேரம் இந்த வெட்டவெளி போட்ட நிலை நீ எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே, என் தாலிய நிறைச்சவே இந்த பொன்னமராதி ஏரியாவில் நீ தர்ம முனின்னு பேர் வாங்கினப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகங்கு போட்டா என் பொல்லாத பாண்டி முனி, நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த பாண்டி முனி ரோஜாக்கார சாமிடா. உன்னைய மேல மடையிலே அங்க உன்னைய வச்சு வளர்க்க முடியலே. இன்னைக்கு கருப்பா யூரணியில என் பாண்டி முனி நீ ரோஜாக்கார சாமிடா. என்ன நினைக்குது இந்த பொன்னமராதி வட்டத்துல உள்ள சாமி எல்லாம் இந்த குலங்காக்க வந்த சாமி என்ன நினைக்குது? இல்ல ஏன்னு இன்னும் தாமதம் நினைக்குது இந்த சாமிடா. குடிக்கே ஊரலில்லே இந்த பொன்பட்டி புதுப்பட்டி கிராமத்துல உங்க பாட்டங்க காலத்துல இங்கே குடிக்கே ஊரலில்லே. பாட்டங்க காலத்துல நமக்கு குடிக்க கஞ்சி இல்லே. கருப்பு நிம்மதிய மக்களை ஒண்ணு சேர்த்து கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பிறங்கோடே கேக்குறேன். பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்ல என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு 12 வருஷம் பொன்னமராதி பகுதியில பாராமலையிலே இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி தலைய விரிச்சு போட்டு சொல்லி அழுதுச்சா, நாம் பஞ்சத்துல எப்படி இந்த மக்க வளர்க்க போறேன்?
நான் பஞ்சத்துல எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே இந்த பொன்னமராதி பகுதியில் உள்ள கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லும் மேயுதுடா வாடா அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி என் கருப்பனு முனியாண்டி ஊடு உந்து தலைய குலுக்கி ஆடையிலே கருப்பு இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கூட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா அது இந்நிலையில இந்த பொன் புதுப்பட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு உங்க பாட்டுங்க காலத்துல மாட்டு வண்டி கட்டி இந்த பொன் புதுப்பட்டி கிராமத்துல உள்ள நம்ம கிளவி மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வரையத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த கரிமாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம்பூம் அசத்துக்கு கிளவே தள்ளாகுள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்ல வீதிக்க அத்தீர வாசத்துக்கு அண்ணக்கல்ல ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கொரிப்பாளைய ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு தேரு முட்டி வீதிக்கிட்ட அங்க பூப்பாரம் தானேத்தி இந்த ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டி மதுரை கருப்பாயுனி வழியில இந்த கிழவன் பத்தி வந்த மாடு உன்னத்தங்கால வைக்க மறுக்குது அப்ப கிழவன் சொன்னானா நல்ல வந்த மாடு இதுக்கு மேல ஏண்டா கருப்பா போல அப்ப பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் பாண்டி முனி ஐயா அப்ப கிழவன் சொன்னானா இந்த பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு உள்ள கூப்பிடுறான் வாடா நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய இந்த பொன்னமராதி பகுதியில் உள்ள என் கருப்பனையும் முனியனையும் காணாமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் இந்த பொன்னமராதி வட்டத்துல உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே இந்த சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே எங்க டீக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ள எல்லாம் பேயடிக்க விட போறையா கள்ளிசரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா அட உடமரத்தானே அந்த அலறதுடா இன்னைக்கு உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா கொஞ்ச நேரம் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த பொன் புதுப்பட்டியில உள்ளவன் தங்கச்சி எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த மலட்டாட்டு தண்ணியில அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியல உனக்கு 18ஆம் படியானு பேருண்டு என் 18 படிகிறப்ப கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கீனாட்ட விட்டு கிளப்புறாண்ட என் கலியரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த நாட்டு மக்கள் இங்க உள்ள சாமி வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் இந்த கூட்டத்துல நீ வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரே என் தித்தக்கர ராக்கு காளியாத்தா என் மாரியம்மா இந்த கூட்டத்துல எந்த பத்தினி மேல இறங்கி ஆட போற கொஞ்ச நேரம் நீ எந்திரி தங்க நல்ல புட்டிய ரூபா சாமி முடிய ரூபா சாஞ்சாட பிச்சருவா சாமி பிச்சருவா தங்க நல்ல குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா
எங்கன்னு ஆடின வேறு ஒன்றுமே தெரியல. அப்படி ஆடுனா அவன் என்ன கேட்டாலும் அவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதில் கருப்பேன்னு சொல்கிற ஆள்லாம் கை தூக்கு கருப்பே ஆடுன்னு சொன்னது. நீ கருப்பு தானடா? அது பேர் கருப்பியா ஆடினது என்ன சாமிடா? 18ஆம் படியா? 12ஆம் படி தானே? என்ன சாமி? பிள்ளையாரா? என்ன சாமினே தெரியாமல் ஆடி இருக்கேன். அவனை எரிச்சிரு. 18ஆம் படியா ஆடுனேன்னா இந்த நாட்டில் உள்ள எல்லா சாமி கதவும் திறந்து கிடக்கு, ஓன் கதவு அது அடைச்சி கிடக்குன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மலையாளத்துலேருந்து தொட்டிச்சு ராக்காய் இப்படி சாமி வந்துச்சுன்னா மலையாளம் வடுவு பேச தெரியுமா? தெரியாது. உனக்கு என்ன கிழக்கு செஞ்சு கொடுத்தாக, எதில் செஞ்சு கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சாமி என்பது உண்மை. அது அருளாடி வரக்கூடியவர்கள் அந்த சாமியை உற்று உணர்ந்து ஆடினாத்தான் அந்த சாமியினுடைய வரலாறு சொல்ல முடியும். அதுதான் உண்மை. சும்மா ஒரு நிமிஷம் கூட ஆடலேடாவே கிச்சு கிச்சுன்னு குதிச்சேன் படுத்துக்கிட்டேன். என்ன சாமி வருது? 40வது சாமிட்டாய். ஆறுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை இன்னொருத்தன் பொண்டாட்டி. அண்ணே பொம்பளை பாத்தியா? நல்லா இருக்கா? கொஞ்சம் மஜாஜ் பண்ணி விடு. உடம்புக்குள்ள நெரும்பு கிளம்ப முடிச்சு விடு. மணப்பாறை அனி அனி அனிதா அனிதா அவர்கள் டான்ஸ் காமிங்க. அனி லேசா குனி ஒரு 6 நடிச்சா போதும்பா. எல்லாத்த அதே சம்பளம் தானே. தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருக தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடி வரக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி ஐயனாருடைய காலை. அந்த காளையை ஒரே நோக்கத்தோடு அடக்கி தன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்ப்போம் என்று வள வரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் வீரர்கள். விளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காலையும் சிறந்த காலை. இந்த காலையிடம் வீரர்களிடம் ஊடம் மாட்டும் மணப்பாறை பொட்டம்மாடு அனிதா ஈடு கொடுக்குமா? எனது அன்பு அண்ணன், உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க உள்ளே கடுமையான வாமப்புள்ள இருக்கேன். ஒரே ஒரு விக்ஸு மிட்டாய் தான். அதுக்கு மேலே அவன் இட்லி கூட சமைக்க முடியாது. பிச்சு பிச்சு எறும்பு மாதிரி நம்பேன். அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ அம்மன் என்ன மைசெட்டு நியூ ராக்காயி ஆடியோஸ் பொன்னமராதி சாரிபுரம் மேலே அந்த சீன ராசப்பட்ட. உண்மையிலே நியூ ராக்காய் அவங்க மனதில் பட்டதை அழகாக அதை எடிட் பண்ணி ஒவ்வொரு பாட்டாக போட்டு மக்களை கவர்ந்த நியூ ராக்காயி பொன்னமராதி வாழ்த்துக்கள். இப்படி மைசெட்டு இப்படி 5-6 பாட்டு இப்படி போடணும். அண்ணே என்ன மாமுண்டி நல்லாண்டவர் வாழ்க. சரி, இது என்ன அது? மணப்பாறையா கோயில்? போவோம் இருங்க பங்காளி. ஒவ்வொரு ஆள் விளையாடுறதுக்கு இங்கே வேலை கிடையாது. ப்ளீஸ் ப்ரோ, நல்லா சொல்ல பல்லு வாங்கிட்டு வரவா சொல்லியாச்சு. விடுங்க பங்காளி. உண்மையிலே நீ ஐயா விழா கமிட்டி என்னையா பண்ணுறீங்க? உள்ளே மட்டும் 50 பேர் நிற்கிறீங்க. அதெல்லாம் கேளுங்க போ. இந்த சாமியை சொல்லு. இந்த சாமின்னு தெய்வம் என்பது ஒன்று தான். தெய்வத்துக்கு மக்களால் சூட்டப்பட்ட பேருக தான் வேற. அவ்வளோ. மணப்பாறை சாமியை சொல்லணும்னு நீ சொல்லு. ஒரு ஆள் திருப்பூரில் எங்கள் சாமி பிள்ளையார் இருக்கணுமா? இன்னொரு ஆள் ஒத்தப்பன முனியும் சொல்லு. நீ ராக்காய் வாழ்த்துக்கள் ப்ரோ. அதுக்கு அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பு கனகு பொன்னமராதி அருமையான கொட்டகை. நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ பால்வாடியில் ஆண்டு விழான்னு நினச்சேன். இந்த கொட்டகை அருமையான கொட்டகை, எந்த செலவும் இல்லைடா. ஒருலே வெல்டிங்கு போல்ட்டு நட்டு ஆந்த கொட்டகை சூப்பரப்பு கணக்கு. பேரம்பேத்தி காலத்துக்கு பிழைச்சிக்கிருவேன். ஆயில மட்டும் தடவி வை, எந்த துருவும் ஏறாதுதான். மேடை அமைப்பு ரவி பொன்னமராதி அருமையான காங்கிரீட் கடப்பாப்புல பார்த்து வைக்கணும். ஒரு ஊரில் அப்படித்தான் இந்தா ஐயா மச்சான் மன்னார்னு டான்ஸ் ஆடிச்சு ஆளை காணான். பார்த்தா முட்டை உள்ளே போயிட்டேன். முட்டு விலையும் ஒருத்தன் உள்ளே போய் முட்டை பார்க்க போனவே முட்டிட்டு படுத்துட்டேன்.
அந்த மாதிரிலாம் நடக்கும். நன்றி நன்றி. உபயதாரர்கள் வாழைமரம் கொட்டக உமையம் எஸ் சோலை செல்வம், நாடக மேடை டெக்கரேஷன் உபயம் பி மலையாண்டி, கோவில் சீரியல் செட்டு உபயம் எம் ராமலிங்கம், நாடக மை செட்டு ஒளி ஒளி உபயம் டில்லி சோவண்ணா பழனியப்பேன், நாடக சாப்பாட்டில் என்ன தேங்காவலாம் ஓ சாப்பாட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு சாப்பாடு தேங்காவளம் உபயம் கருவக்கட்டை அட மூளைக்கட்டை கேட்க அண்ணன் நீயாக்கு வர வர மடு அள்ளுதே அதனால் வினைகிறது அள்ளிரு. ரெண்டு பேர்த்தி மாட்டில் ஓட்டினோம்னா சாணி கழிஞ்சிடும். கருவக்கட்டை எங்கள் அண்ணே 6 மணி, நாடக மேடை உபயம் மறுபடியும் வந்துட்டிய RSP பெரியசாமி, நாடக மேடை கொட்டக உபயம். ஏப்பா இது என்னப்பா அது மறுபடியும் வருது, பிரிண்டை மாற்றி அடிச்சு விட்டீங்களா? கொள்ளு எஸ் விஜயகுமார், நாடகத்தை காண வருகிறவர்களே இருக்கரங்கோப்பை அழைத்திருக்கிறார்கள். நாக்கியர் சமுதாயத்தினர் பொன் புதுப்பட்டி. இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் ஆலங்குடி ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளரும் ஆலங்குடி மண்ணின் மைந்தன். சாரி அந்த ஆள் இருக்கு, அப்படி செக் பண்ணுவேன். ஆலவய கே ராசு அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். ராசு உனக்கு இப்போ நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே, ஆலங்குடின்றானே எவனோ காசு கொடுத்து. ஆலவய கே ராசு தம்பி நீ பொத்து மயிர் மேனே காட்டி கொடுக்குறா கண்டாளி மனே சிரிப்பு வருது. பிளேடு கிட்ட கம்பு கூட்டு மசாலா பூரா சிறச்சு எடுத்து. ஓகே விதி மயிர் ஆலா கம்பெனி என்னது ஆலவயலா ஆலவய கே ராஸ் ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி உரிமையால் எங்கள் அண்ணன் தான். நைட்டு 3 மணிக்கெல்லாம் போய் கவட்டில் உட்காந்து போயிச்சோம். பால் பீச்சு வியாபாரம் பார்க்குது. வாழ்த்துக்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லை, மற்ற எந்த நாடகமாக இருந்தாலும் ஆலவய எங்கள் அண்ணே ராஸ் அவர்கள் நாடகங்கள் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 4 பேர் பெரிய தாலி வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான். அப்படி உட்காந்துக்கிறவாங்க, காலை அகட்டுவேன் ஆட்டுவேன். நல்ல சாமியாடுற பொம்பளையை திருப்ப சொன்னால் திருப்ப மாட்டாங்க. என்னடான்னு கேட்டால் காலையில் வீடியோ அனுப்பிவிட்றான்டா, அந்த இடத்துல நான் பேட்டரி லோவாயிருச்சுட்டேன். ஏன்னா இவங்க மூண்டிடுறாங்கடா, முளைக்குச்சி அடித்து திருக முடியும். இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கனி அவே நான் அந்த ஊரில் சொன்னாங்க, தம்பி ராதா எங்கள் ஊர் வந்து இந்த நொண்டிச்சாமி திகுடு மூட ஆடுன்ட்டார். நான் இவன்ட்ட சொல்லலை, இவன் 2 ஒம்பளை குதித்தவனே கேமராவை கலட்டிக்கிட்டு சேரில் நின்றவன். இவன் சேருக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சு படுத்து கிடந்தது இவனுக்கு தெரியலை. இவன் இப்படி அவன் பட்டான்னு இருந்துச்சு. இவன் விழுந்தா நான் என் மேனேஜர் நிறையன்ட்டேன் எங்கன்ட்டேன். அவர் கீழே படுத்துக்கிட்டு அவன் கீழே படுத்துக்கிட்டு என்னடா வெதரவாடா இருக்கிறேன். காலையில் சாமியாட்டத்தை பார்த்தா வெறும் புழுதியாத்தான் தெரியுது, ஒன்றும் தெரியலை. கனி லேசா குனி பத்து மூடு. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்தி கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீராலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த கோமாளி. அங்கிருந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே அன்றாட நாடக கூத்தாடி என் தமிழ் உறவுகள் கொடுக்கக்கூடிய இந்த 150 இந்த காசை வச்சு ஏதோ ஒரு 33 பேருக்கு அன்பாளையத்தில் கஞ்சி ஊற்றிட்டு வர்றேன். அதுகளுக்குன்னு நான் தான் இருக்கேன். எனக்கு அப்புறம் யார் இருக்கானுதேன் எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி 8 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. அது எங்கள் அண்ணே வந்து சொன்னிச்சுல, இந்த கருவக்கட்டை முண்டை இல்லை கருவக்கட்டை மூட்டம் அதானே, அது சொன்னது மாதிரி அது ஒரு ஆள் நேர்ந்தது கிடையாது. இங்கே இருக்கிற எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் நேர்ந்துக்கிட்டது. எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அன்பாளையத்தை என் சொந்தம் வந்த அத்தனை பேரும் அவங்க பாவம் யாருமே இல்லை, அடித்து வெளியேற்றி விட்டு இவங்க உள்ளே பார ஆரம்பிச்சுடுவாங்க. அதே வருத்தமாக இருந்துச்சு, அதுக்கு நிறைவேறும். ஏன்னா நமக்கு ஒரு வாரிசுனா அவன் ஒரு நாள் யோசிச்சிருவேன், நம்ம அப்பா நாடக கூத்தாடி அத்தனை பேர் கொடுக்குற காசை வச்சு இந்த ஏழை வேலையை காப்பாற்றினாரே, நம்ம காப்பாற்றுன்னு அவனுக்கு அந்த எண்ணம் வரும்.
அதனால தான் இந்த உலகத்தில் வாரிசு இல்லாத அத்தனை பேருக்கும் என் கருப்பொன் காளிமுனியன் அருளோடு வாரிசு கிடைக்க வேண்டும். குழந்தை இல்லாதது எவ்வளோ வேதனை என்று நான் அறிந்தவன். மேடையில் சிரிக்க வச்சாலும் மனக்குள்ளே எனக்கும் கவலை இருக்கு அண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உள்ளே போட்டாடுக்கு வர ஆளுங்க ஊருக்காரங்க மறித்து நிப்பாட்டினதுக்கு என்னையும் மருதம் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க. பொன்னமரையை தாண்டதை பார்ப்போம்டான். நான் டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன், எப்படி புதுக்கோட்டை போய் அப்படி போயிடுவோம்டா. அன்னைக்கு ஒரு ஆள் தூக்க வரிசையில் நாடகம் ஆனது மனப்பாறை அவன் சொல்லிட்டு போகிறேன், நீ நல்லா அமல்னா சிவகங்கை தாண்ட முடியாது. ஏன்னா அவன் முண்டை அவன் ஊரே தெரியல. சரி போயிட்டு அடியன் MKR பப்புனு காமி. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா எங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம யார்கிட்டையும் ஒரு 100 ரூபா கூட கடை வாங்காம இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு நீங்க 100 ஆண்டு காலம் நம்ம சாமியோட அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.